ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் முருகர் ஃப்ரம் ஈஸி சொல்யூஷன்ஸ். நம்ம இப்போ பைத்தான் லேர்ன் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ அடுத்த பைத்தானில் முக்கியமானது பார்த்துச்சுங்களேன், பேசிக் ஆப்ரேஷன்ஸ், பேசிக் மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன், எக்ஸ்போனென்ஷியல், அந்த மாதிரி பேசிக் ஆப்ரேஷன்ஸ்லாம் எப்படி நம்ம பைத்தான் யூஸ் பண்ணுறோம் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகேவா? பேசிக் ஆப்ரேஷன்ஸ்னு வச்சுக்கோங்களேன், டேரெக்டாக என்ன பைத்தான் ஐடி விண்டோக்கு போங்க. வந்து எடுத்த உடனே ஸ்டார்டிங் கேட்கும். ஓகேவா? இந்த மாதிரி 3 ஏரர்ஸ் வரும். அதுக்கப்புறம் நம்ம பெர்ஃபார்ம் பண்ணலாம். பேசிக்காக எதுவுமே டிக்ளேர் பண்ண தேவை. நீங்கள் C++ கம்பேர் பண்ணும்போது ஜஸ்ட் 2 வேலையை ஆட் பண்ணுறேன். 2 + 2 என்டர் வந்துட்டுங்க. கன்சோல் போனீங்கன்னா அது அவுட்புட் கிடைக்கும் உங்களுக்கு 4. அது எந்த பெர்ஃபார்ம் முன்னாடியே ஒரு வேல்யூ கெட் பண்ணி இந்த வேல்யூ கெட் இல்லை, டேரெக்டாக அடிஷன் பண்ணலாம். டேரெக்டாக எந்த ஒரு ஆப்ரேஷனாக இருந்தாலும் டேரெக்டாக இதை பண்ணலாம் பைத்தான்ல. ஓகேவா? என்ன டைப் ஆஃப் ஆப்ரேஷன் பண்ணலாம். அதாவது மல்டிப்ளிகேஷன்ஸ்னா ஆஸ்டிக் சிம்பிள் 4 வரும். அந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணலாம். இப்போ வந்து டிவிஷனில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ வந்து டிவைட் பண்ணுறேன் 5 / 2. இங்கே வந்து நம்ம ஃபார்வர்ட் ஸ்லாஷ் யூஸ் பண்ணுறோம். ஓகேவா? ஃபார்வர்ட் ஸ்லாஷ் என்ன இது ஆன்சர் மற்றெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆன்சர் வந்து பேசிக்காக 2.5 வரும். இந்த மாதிரி ஆன்சர் ஃப்ளோட்டுன்னு சொல்லுவாங்களா, அந்த ஃப்ளோட் டைப் வந்து பைத்தானில் மெயின் அட்வான்டேஜ் வந்து எந்த டேட்டா டைப் முன்னாடி டிக்ளேர் பண்ண தேவையில்ல, டேரெக்டாக எதுவாக தான் கொடுக்குது. இதே C++ முன்னாடி வந்து ஃப்ளோட்னு ஒரு டேட்டா டைப் கிளிக் பண்ணி அந்த வேரியபிளில் மட்டும் தான் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் அந்த மாதிரி இது பண்ண தேவை. ஸோ இது வந்து ஒரு மெயின் அட்வான்டேஜ் சொன்னோம் பைத்தானில். இது வந்து ஃப்ளோட்டா, அதான் முன்னாடியே வந்து எதுவுமே இந்த ஃப்ளோட் ஃபங்க்ஷன் வந்து டிவிஷன் மட்டும் இல்லை, மல்டிப்ளிகேஷன் கூட இது 2 × 2.5 இந்த மாதிரி திங்ஸுக்கு வந்து நம்ம வந்து ஃப்ளோட் போட தேவையில்லை, டேரெக்டாக எதாவது பண்ணலாம். இப்போ நார்மலாக உங்களுக்கு அவங்க கேட்கணுங்க, இப்போ வந்து 1/0னா என்ன சொல்லுவீங்க எல்லாரும்? இன்ஃபினிட்டின்னு சொல்லுவோம். பட் வந்து இங்கே வந்து 1/0ங்கிறது ஒரு எரர். என்ன எரர்னு பார்த்தீங்கன்னா 0 டிவிஷன் எரர்னு சொல்லுவாங்க. இது ஒரு முக்கியமான எரர் வரும். ஓகேவா? இது வந்து 0 டிவிஷன் எரர் சொல்லுவாங்க. எனிதிங் டிவைடட் பை 0 டிவிஷன் எரர். ஓகேவா? 0/anything 0 அது ஓகே. இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்போனென்ஷியல்னா கூட இந்த பைத்தானில் கேல்குலேட் பண்ணலாம். அதோட சிண்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன வேல்யூ எக்ஸ்போனன்ஷியல் பண்ணுறோமோ அது 2க்கு வந்து இப்போ நான் 2/2 கண்டுபிடிக்க ஆசைப்படுறேன். 2 2 ஆஸ்டிக் சிம்பிள்ங்க, அதுக்கப்புறம் 2 என்ட்ரு வந்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஆன்சர் 4 வந்துடும். ஸோ வந்து இங்கே எக்ஸ்போனன்ஷியல் கூட நமக்கு ஈஸி தான், எக்ஸ்போனன்ஷியல் கூட ஈஸியாக பண்ணிக்கலாம். இதெல்லாம் பேசிக் அந்த பேசிக் ஆப்ரேஷன்ஸ் வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி சிம்பிளாக வந்து நம்ம பேசிக் மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன்ஸ் வந்து பைத்தானில் ஈஸியாக கால்குலேட் பண்ணலாம். இது ஒன் ஆஃப் த மெயின் அட்வான்டேஜ்னு சொல்லலாம் பைத்தானில். மற்ற எதுவாக இருந்தாலும் நம்ம ஒரு வேல்யூஸ் வந்து இனிஷியலைஸ் பண்ணி அதை டேட்டா டைப் கெட் பண்ணி அதுக்கப்புறம் அரித்மெட்டிக் ஆப்ரேஷன்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணணும். இங்கே நம்ம டேரெக்டாக வரும், கன்சோல் விண்டோவில் போகிறோம், வந்துடும் ஆன்சர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து பேசிக் ஆப்ரேஷன்ஸ் எப்படி நடக்குது பார்க்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து உங்களுக்கு என்ன சொல்கிறேன். தேங்க்யூ.